ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நமக்கு ஹீரோயினை தான் இன்ட்ரோ தராங்க. ஹீரோயின் நேம் கு ஆன்சின். ஹீரோயின் ரொம்ப கூலா பாட்டு பாடிட்டு டெலிவரி பண்றதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு காரு ஹீரோயினை இடிக்கிற மாதிரி போகும். ஏண்டா இவ்வளவு வேகமா போறீங்க, கண்ணு தெரியலையான ஹீரோயின் கத்துவாங்க. அந்த கார்ல இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோ நேம் லிங் யூ. ஹீரோ செம கூலா பிசினஸ் புக் படிச்சிட்டு இருப்பாரு. அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சென்ஸ் ஒய்ஃப் உங்களுக்காக சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோ எனக்கு வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாரு. ஆஃபீஸ்க்கு ஹீரோ கார் வந்ததும் செக்யூரிட்டி எல்லாரும் ஓடி வருவாங்க. செக்யூரிட்டியோட ஹீரோ நடந்து வரதை பார்க்கும்போது செம கெத்தா இருக்கும். ஆஃபீஸ்க்குள்ள வந்ததும் அசிஸ்டன்ட் உங்க பிரதர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. அவனை கண்டுக்காத விடுன்னு ஹீரோ சொல்லிடுவாரு. இன்னைக்கான ஷெட்யூலை பத்தி பேசிட்டே ரெண்டு பேரும் மீட்டிங் ஹால்குள்ள வருவாங்க. எல்லாரும் ஹீரோவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்ததும் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாரு. அவங்க பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ பிரசன்டேஷனை பார்த்துட்டு அங்க நாட் வராதுன்னு சொல்லுவாரு. எல்லாருக்கும் ஒன்னும் புரியாது, திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் லிங் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு புரியலன்னு சொல்லுவாங்க. நான் HTML கோட சொன்னேன்னு ஹீரோ சொல்லுவாரு. அவங்க பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க பிரசன்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வேலையை விட்டே தூக்கிடுவாரு. ஹீரோயின் ஹீரோ கம்பெனிக்கு தான் பொக்கேவை டெலிவரி பண்றதுக்காக வருவாங்க. ஹீரோ காரை பார்த்ததும் காலையில இடிக்க வந்த காரு இதுதானே ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க. ஹீரோயின் வந்து பொக்கேவை கொடுத்துட்டு ஒரு பக்கம் போவாங்க. ஹீரோ ஒரு பக்கம் இருந்து வருவாரு. அசிஸ்டன்ட் பொக்கேவை வாங்கி ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. ஹீரோயின் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ அங்க வருவாரு. ரெண்டு பேரும் ஒன்னா லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும் போது லிஃப்ட்ல நியூஸ் பிளே ஆகும். நியூஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா லிஃப்ட்ல 3 பேர் இறந்துட்டதா சொல்லுவாங்க. அதை கேட்டு ஹீரோ இங்க நடக்கிற மாதிரி நினைச்சு பார்த்து பயப்படுவாரு. ஹீரோ எப்படின்னா ஒரு பேட் நியூஸ் கேட்டார்னா அப்படியே நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பயப்படக்கூடிய ஒரு ஆளு. ஹீரோயின் அவங்க கம்பெனிக்கு வந்துருவாங்க. ஹீரோ கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. எஃப்எம்ல இன்னைக்கு வெதர் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கார் ஃபாலோ பண்றதை ஹீரோ பார்த்துருவாங்க. ஹீரோ சிக்னல்ல நிக்காம காரை திருப்பிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவாரு. என்ன இவன் திடீர்னு ரூட்டை மாத்திட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொருத்தர், நீ கவலைப்படாத, நான் அவனை பிடிச்சிடுறேன், நீ ஃபர்ஸ்ட் அவன் அண்ணனுக்கு கால் பண்ணுன்னு சொல்றாங்க. காருக்குள்ள கட்ட கயிறெல்லாம் வச்சிருக்கானுங்க. அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி எங்களால அவனை பிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. நீங்க அவனை எப்படியாவது பிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அண்ணன் கட் பண்ணிடுவாரு. தம்பி ஓடி வந்து பிரதர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பயமுறுத்தி இருப்பேன்னு சொல்லிட்டு தம்பி தலையிலேயே கொட்டுவாங்க. எப்போ பாரு நீ என்ன தலையிலேயே அடிச்சிட்டு இருக்க, நீ மறுபடியும் என்ன அடிச்சினா நான் பிரதர் கிட்ட சொல்லிடுவேன்னு தம்பி சொல்லுவாங்க. எப்போ பாரு நீ அவனையே சொல்லிட்டு இருக்காத, நான் தான் உன் கூட பிறந்தவன அண்ணன் சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் பிரதர்ஸ்னு தம்பி சொல்லுவாங்க. சரிவா நான் உன்னை சாப்பிட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பியை கூட்டிட்டு போயிருவாங்க. ஹீரோ மலையோரத்துல காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. கார்ல இருந்து ஆயில் லீக் ஆகும். பத்தாததுக்கு பிரேக் வேற பிடிக்காது. முன்னாடி பஸ் வந்துட்டு இருக்கும். ஹீரோ பஸ்ல மோதாம காரை திருப்பும் போது கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். ஹீரோவா ஃபாலோ பண்ணவங்க இங்கேயும் வந்துருவாங்க. உடனே அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நைட்டு நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஹீரோ அப்பதான் மெதுவா எழுந்து வருவாரு. ஹீரோயின் வந்து ஹீரோ மேலேயே விட்டு ஏத்திடுவாங்க. ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை எழுப்பி பார்ப்பாங்க. ஹீரோ எழுந்திருக்க மாட்டாரு. ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. நர்ஸுங்க டாக்டரை கூப்பிட போயிடுவாங்க. ஹீரோ மெதுவா எழுந்திருப்பாரு. என்னாச்சு, நீ நல்லா இருக்கியான்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோவை தேடி இங்கேயும் வந்துருவாங்க. ஹீரோ ஹீரோயினை இழுத்து முன்னாடி நிக்க வச்சு ஒளிஞ்சுப்பாரு. ஹீரோயின் என்னன்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினை ஒருத்தர் இடிச்சிருவாங்க. ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிருவாங்க. ஹீரோயின் பயந்துட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி ஓடி போயிருவாங்க. ஹீரோ பேசலான்னு வரும்போது ஹீரோயின் ஓங்கி ஒரு அறை விடுவாங்க. ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துருவாரு. என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னே பண்ணல, எழுந்துருன்னு ஹீரோயின் ஹீரோவை எழுப்பிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல டாக்டர் வந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிருவாங்க. ஹீரோ பிரதர்ஸ் அப்பா அம்மானு கத்திட்டு வேகமா ஓடி வராங்க. ஏண்டா இவ்வளவு வேகமா ஓடி வரீங்கன்னு அப்பா கேக்குறாரு. ஹீரோ அண்ணா ஹீரோவுக்கு நடந்ததை சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துடும். இங்க ஹீரோ எழுந்ததும் ஹீரோயினை பார்த்து நீ யாருன்னு கேட்டுட்டு எனக்கு உன்னோட போன் வேணும்னு கேட்பாரு. ஹீரோயினும் யதார்த்தமா போனை கொடுத்துருவாங்க. நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் பயந்து போய் போனை புடுங்கிருவாங்க.
நீ என்னை அடிச்சல்லன்னு ஹீரோ சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சிட்டு இருப்பாங்க. நான் யாருன்னு ஹீரோ கேட்பாரு. ஹீரோயினுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கும். நீ யாருன்னு உனக்கு தெரியாதான்னு ஹீரோயின் கேட்பாங்க. நீ என்னை அடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்குன்னு ஹீரோ சொல்லுவாரு. அந்த டைம்ல டாக்டர் வருவாங்க. ஹீரோயின் டாக்டர் கிட்ட இவனுக்கு காலில் தானே அடிபட்டிருக்கு, பிரெயினுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. டெஸ்ட் ரிசல்ட்லாம் நல்லா தான் இருக்கு, இடையில தான் ஏதோ நடந்திருக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணி ஓங்கி அரைஞ்சதை நினைச்சு பார்த்துட்டு டாக்டர் மெமரி எப்போ திரும்பி வரும்னு கேட்பாங்க. கொஞ்ச நாள்ல வந்துடலாம், இல்ல ரொம்ப நாள் கூட ஆகலாம், ஃபர்ஸ்ட் பில்லை கட்டிட்டு மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுவாரு. பில்லை பார்த்ததும் ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடும். ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு கேட்பாங்க. டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இந்த ஆப்ரேஷன் இவ்வளோ எக்ஸ்பான்சிவான்னு ஹீரோயின் கேட்பாங்க. ஆப்ரேஷன் எக்ஸ்பான்சிவ் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு இவ்வளோ பில்லுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கார்டை எடுத்து கொடுப்பாங்க. ஹீரோயினுக்கு கார்டை கொடுக்க மனசே வராது. ஹீரோயின் டாக்டரை ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ரெகுலர் செக்அப் வந்தா போதுமா, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஒரு பேப்பர்ல ஏதோ எழுதி ஹீரோயின்ட்ட கொடுப்பாரு. ஹீரோயின் என்னன்னு கேட்பாங்க. நீ எனக்கு பணம் தரணும்னு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் படிச்சு பார்த்துட்டு நீ என்ன பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்றியான்னு கேட்பாங்க. இப்போ நீ போலீஸ்க்கு கால் பண்ணு, நான் நடந்த எல்லாத்தையும் சொல்றேன்னு ஹீரோ மிரட்டிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல ஹீரோயின் ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி வாடகை எப்போ கொடுக்க போறேன்னு கேட்பாங்க. நான் சீக்கிரமா கொடுத்துறேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த மாசத்துல இருந்து வாடகை ரேட் ஏறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. எல்லாரும் வீடு கிடைக்கலன்னு அல்லாடிட்டு இருக்காங்க. நாள பணம் தர முடியலனா நீ சீப்பா வேற வீட்டை பார்த்து ஹவுஸ் ஓனர் கத்துவாங்க. சரி சரி நான் கொடுக்கறேன்னு ஹீரோயின் ஒத்துப்பாங்க. நீயே பார்த்தில்ல, வீட்டு வாடகை கொடுக்க கூட என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல, நீ வேணும்னா என்னோட வீட்டுக்கு வந்துரு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லி எழுதி கொடுக்க சொல்லுவாரு. ஹீரோயினும் எழுதி தருவாங்க. ரெண்டு பேரும் அதுல கை நாட்டு வச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஹீரோ வீட்டை பார்த்ததுமே பயந்துருவாரு. பயந்துட்டு நீ இந்த வீட்டில் தான் இருக்கியா, எந்த ஃப்ளோர்னு கேட்பாரு. ஹீரோயின் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஜன்னல் வேற ஆடும். ஹீரோ பயந்துட்டு லிஃப்ட் இருக்கான்னு கேட்பாரு. லிஃப்ட் எல்லாம் ஸ்டார் தான் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஃப்ளோர் தானே, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஹீரோயின் கூப்பிடுவாங்க. ஹீரோயின் கூட போகும்போது ஹீரோ விழுற மாதிரி நினைச்சு பார்த்து பயப்படுவாரு. என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்பாங்க. ஒன்னும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நானே நடந்து வந்துடுறேன்னு ஹீரோ சொல்லுவாங்க. ஹீரோவை ஒரு வழியா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருவாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் செப்பலை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போடுற செப்பலை போட்டு போவாங்க. ஹீரோ கூப்பிட்டு எனக்குன்னு கேட்பாரு. என்கிட்ட ஒரே ஒரு செப்பல் தான் இருக்கு, நீ இன்னைக்கு இதை யூஸ் பண்ணிக்கோ, நான் நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ ஷூவை கழட்டி வச்சுட்டு கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஹீரோ வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் தண்ணி எடுத்துட்டு வந்து கொஞ்சமா தண்ணி குடின்னு கொடுப்பாங்க. அழுக்கா இருக்குன்னு ஹீரோ சொல்லுவாங்க. இது நார்மலா யூஸ் பண்றது தான், நான் ஒன்னும் உன்னை கொன்ற மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ முறைப்பாரு. ஹீரோயின் அந்த தண்ணியை குடிச்சிட்டு கிளாஸை கிளீன் பண்ணி மறுபடியும் ஹீரோவுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. நான் எங்க தூங்குறது, என்னை சோஃபாவில் தூங்க சொல்லாத, நான் பேஷண்ட்னு ஹீரோ சொல்லுவாங்க. சரிவா நான் ரூமை காட்டுறேன்னு ஹீரோயின் ரூம்க்கு கூட்டிட்டு போவாங்க. ரூம் களைஞ்சி கிடக்கும். ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டு நீ கார்ட்டூன் எல்லாம் வரைவியான்னு கேட்பாங்க. நான் டைம் கிடைக்கும் போது வரைவேன், நான் டெலிவரி பண்ற வேலை பார்க்குறேன், இரு நான் பெட்டை கிளீன் பண்ணி தரேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ போட்டோவை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஓடி வந்து போட்டோவை புடுங்கிட்டு நீ தொடாதன்னு சொல்லுவாங்க. இது யார், உன்னோட அம்மாவான்னு ஹீரோ கேட்பாங்க. தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறன்னு ஹீரோயின் கேட்பாங்க. நான் சும்மா தான் கேட்டேன்னு ஹீரோ சொல்லுவாரு. இது என்னோட ரூம், இங்க இருக்க எந்த பொருளையும் நீ தொடக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. முடியாது, நான் சோஃபாவிலேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஹீரோவுக்கு தூக்கம் வராது. ஹீரோயின் ரூமை பார்ப்பாரு. ஹீரோயின் ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ஹீரோயின் கார்ட்டூன் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ எழுந்ததும் கீழே விழுவுற மாதிரி போவாரு. ஆனா விழமாட்டாரு. ஹீரோ விழக்கூடாதுன்னு ஹீரோயின் ஏற்கனவே சேரை வச்சுட்டு போயிருப்பாங்க. ஹீரோ செப்பலை போடலான்னு வருவாரு. ஹீரோயின் செப்பல்ல இவ்வளோ அமௌண்ட்னு எழுதி ஒட்டியிருப்பாங்க. ஹீரோ கிச்சனுக்கு வருவாரு. எல்லா பொருள்லையும் ஹீரோயின் அமௌண்ட்டை எழுதி ஒட்டியிருப்பாங்க. ஹீரோ பிரஷ் பண்ணலான்னு பாத்ரூம்க்கு வருவாரு. எல்லோ என்னோடது, ப்ளூ உன்னோடதுன்னு ஹீரோயின் எழுதி ஒட்டி வச்சிருப்பாங்க. ஹீரோ பார்த்து சிரிப்பாரு.
ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்க. ரூம் நம்பர் 208ல திடீர்னு எப்படி ஃபயர் ஆச்சுன்னு பேசிட்டு வருவாங்க. அது என்னோட வீட்டுல ஃபயர் ஆச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிச்சு புடிச்சு ஓடி வருவாங்க. இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி கத்திட்டு டேமேஜ் ஆன பொருளுக்கெல்லாம் அமௌண்ட்டை கழிச்சுப்பாங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி ஹீரோயின் நம்பரை கொடுப்பாங்க. ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கும்போது ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன்னோட பிரதர் பீர் பாட்டில உடைச்சிட்டான், சீக்கிரமா வான்னு கூப்பிடுவாங்க. ஹீரோயினை பிடிச்சி செம்மையா கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பணத்தை கொடுத்து ஒரு வழியா சமாளிச்சிருவாங்க. இன்னொருத்தர் கால் பண்ணி உன்னோட ஹஸ்பண்ட் என்னோட பையனை பயம்புறுத்திட்டான்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து அந்த குட்டி பையன்ட்ட சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. உன்னோட ஹஸ்பண்ட் சின்ன பையனை போய் பயமுறுத்திட்டு இருக்கானா அவங்க கத்துவாங்க. மறுபடி இன்னொருத்தர் கால் பண்ணி உன்னோட பிரதர் தொலைஞ்சு போயிட்டான், வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் ஹீரோவை செம்மையா மறைச்சிட்டு கோவமா தலகாணி எடுத்து அடிக்க போவாங்க. நான் உன்னை வார்ன் பண்றேன், என்னை அடிச்சினா இன்னும் அதிகம் பணம் தரணும்னு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் கோவமா தலகாணியை போட்டுட்டு ஹீரோவை டாக்ஸில கூப்பிட்டு வந்ததுக்கு டேமேஜ் ஆன அமௌண்ட் எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. ஹீரோ ரிமோட்டை எடுப்பாரு. ஹீரோயின் ரிமோட்டை புடுங்கி வச்சுட்டு நீ பண்ணதெல்லாம் போதும், இந்த டிவியாவது விட்டு வை, இதோ பாரு இந்த ரிமோட்ல இருக்க ரெட் பட்டனை மட்டும் தான் நீ அமுக்கணும்னு சொல்லுவாங்க. ஹீரோ கோச்சிட்டு எழுந்து போயிருவாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த ரோசத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ வேகமா கத்துவாரு. ஹீரோயின் என்னாச்சுன்னு வேகமா ஓடி போய் பார்த்தா ஹீரோ கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்து கத்திட்டு இருப்பாரு. அதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருப்பாங்க. நீ ஏன் சிரிச்சிட்டு இருக்க, உனக்கு காமெடியா இருக்கா, கரப்பாம்பூச்சியில எத்தனை நோய் பரவும் தெரியுமான்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயின் அசால்ட்டா செப்பல்ல கரப்பாம்பூச்சியை மிதிச்சு அதை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டு கையை வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்கு இது பத்திலாம் தெரியல, நீ கேர்லெஸ்ஸா இருக்க, உனக்கு சீரியஸ்னஸே புரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. சரி சரி, நாளைக்கு நான் ஸ்ப்ரே வாங்கிட்டு வரேன், நீ வரதுக்கு முன்னாடி என்னோட வீட்டுல கரப்பாம்பூச்சியே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னு சொல்றியான்னு ஹீரோ கேட்பாரு. இல்ல நான் அப்படிலாம் சொல்லன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் உனக்கு ஒன்று ஞாபகப்படுத்துறேன், என்னோட வீட்டுல 84 கரப்பாம்பூச்சி இருக்கு. நைட்டு நீ சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கும்போது கரப்பாம்பூச்சி வரும்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை பயமுறுத்துவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.